Hello guys, welcome back to our channel. இன்னியோட கிளாஸ்ல நம்ம எதை பத்தி கத்துக்க போறோம்னா நிக்கர்னா என்னதுன்னா பாய்ஸ் போடுற பேண்டிஸை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லி வாங்க கத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோமோ பேண்டிஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதே மெட்டீரியல்ஸ் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னதுன்னா ஸ்கேலு, பென்சிலு, த்ரெட்டு, நீடலு, எலாஸ்டிக்கு, மார்க்கிங் சார்க்கு, அதுக்கப்புறமா இன்ச் டேப். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. இதை எப்படி கட் பண்ணுறது, நம்ம மார்க் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் துணியை ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மேலே ஒரு 3 சென்டிமீட்டரு நம்ம மடிக்கிறதுக்காக விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே ஒரு 3 சென்டிமீட்டரு மடிக்கிறதுக்காக விட்டுடுங்க. இப்போது நம்ம கீழே ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்துருப்போம்ல, ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதாவது நம்ம லைன் போட்டோம்ல, ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம துணியை ரெண்டாக மடிச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெண்டாக மடிச்சிட்ட பிறகு இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம துணியை கட் பண்ணிட்ட பிறகு துணியை லெவலாக வச்சு 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்போது இது எப்படி வரைகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் கீழேயும் நம்ம 3 சென்டிமீட்டரு விட்டுருப்போம். ஸோ அங்கேயுமே ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் கோடு. நடுவில் நம்ம 15 சென்டிமீட்டர் விட்டுருந்தோம்ல, ஸோ அதை 3 பார்ட்டாக நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ நம்ம அதை 5 சென்டிமீட்டராக பிரித்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துணியில் 4 கோடு போட்டிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு கோடில் 1.5 சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற 3ஆவது கோடில் அப்படியே யூ ஷேப்பில் ஜாயின் பண்ணணும். இப்போது 4ஆவது கோடில் ஒரு 1.5 சென்டிமீட்டர் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி க்ராஸாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம ஜாயின் பண்ண அந்த பாயிண்ட்டுமே வெளியே பக்கமாக இருக்கிறதையும் அப்படியே ஒரு மாதிரி க்ராஸாக போட்டுக்கலாம். நம்ம லெஃப்ட்டு சைடு 1.5 சென்டிமீட்டரு எடுத்துருந்தோம்ல, ஸோ அது வெளியே பார்த்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுடணும். நம்ம எப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணோமோ அதே போல் அந்த ஷேப்புக்கு அழகாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா துணியுமே ஒன்றா பிடிச்சி ஒரே அளவுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அது நீட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக தான் நம்மளுக்கு இருக்கும். அதே நம்ம ஸ்டிச் பண்ணும் போது இந்த மாதிரி ரெண்டாக மடித்த மாதிரி நம்மளுக்கு வரும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன்ல, ஸோ இந்த ஷேப்பில் தான் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு எப்படி நூல் கோக்கணும்னா, ஒரு நூல் ஏற்றலாவும் இறக்கலாவும் வச்ச மாதிரி எப்பயும் போல் எப்படி நூல் கோப்போமோ அதே போல் கோத்து நம்ம எம்மிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 பக்கமே கால் சைடு தான் எம்மிங் பண்ண போகிறோம். அதனால் கால் சைடு மடிச்சுட்டு எம்மிங் பண்ணலாம். நம்ம மடிக்கிறதுக்கு முன்கூட்டியே ஒரு 3 சென்டிமீட்டர் விட்டுருப்போம்ல, ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பும் அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பும் மடித்து நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மடிக்கிறது 1 சென்டிமீட்டருக்கு மடிச்சிருக்கணும். ரெண்டாவது மடிக்கிறது 2 சென்டிமீட்டருக்கு மடித்த மாதிரி எம்மிங் பண்ணணும். நம்ம இதுக்கு எப்போவுமே பண்ணுற எம்மிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி எம்மிங் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. வாங்க நம்ம இப்போது எம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் 2 பீஸ்லேயும் எம்மிங் பண்ணிட்டு வந்துடுங்க. நானும் அதுக்குள்ளே போய் எம்மிங் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு துணி எம்மிங் பண்ணது கீழே பார்த்த மாதிரி வைங்க. இன்னொரு துணி நம்ம எம்மிங் பண்ணது மேலே பார்த்த மாதிரி, அதாவது நம்மளை பார்த்த மாதிரி வைங்க. இப்போது நம்ம கீழே எம்மிங் பண்ணியாச்சு. இப்போது அதே சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது கெட்டி தையல் தைக்க போகிறோம். அந்த கெட்டி தையலும் நம்ம எப்படி தைப்போம்னா, மேலே இருந்து அந்த வளைவு முடியுதுல்ல அது வரைக்கும் தான் நம்ம தைக்கணும். அதுக்கு கீழேக்கு தைக்க வேண்டாம். இப்போ நம்ம அந்த 2 துணியை சேர்த்து வச்சு பேக் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச்சு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருப்போம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எப்படி பேக் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். பேக் ஸ்டிச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. பேக் ஸ்டிச்சு 2 பக்கம் நீங்களும் போய் தச்சிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே நானும் போய் தச்சிட்றேன். நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரியே தச்சு முடிச்சிட்டக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும் வி ஷேப்பில்.
அந்த வி ஷேப்பில் வச்ச மாதிரி நம்ம பேக் ஸ்டிச் பண்ண போகிறோம். நானும் இப்போ உங்களுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதே போல் நீங்களும் அழகாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம வி ஷேப்பில் பேக் ஸ்டிச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மேலேயும் எம்மிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 சென்டிமீட்டர் விட்டுருந்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்போம், அதுக்கப்புறமா 2 மடிப்பும் மடித்து அதில் நார்மல் எம்மிங் நம்ம பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு மடிக்கிறது 1 சென்டிமீட்டரும், ரெண்டாவது மடிக்கிறது 2 சென்டிமீட்டரும் வச்சு எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களும் எம்மிங் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே நானும் இப்போ எம்மிங் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஃபுல்லாக எம்மிங் பண்ணாமல் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மட்டும் கேப் விட்டு வச்சுடுங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கேப் விட்டுருப்போம், ஏன்னா எலாஸ்டிக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால இப்போயும் நம்ம கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே எப்படி நாடா கோப்போமோ அதே போல் அந்த கேப்பில் இப்போ எலாஸ்டிக் கோக்கிறதுக்கு பின்னு குத்தி நம்ம நாடா கோக்கிற மாதிரி கோத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த 2 எலாஸ்டிக்குமே சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண எலாஸ்டிக்கை உள்ளே தள்ளிட்டு அந்த கேப்பை எம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம எலாஸ்டிக் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நீவி விட்டுட்ட பிறகு அதை தலைக்கீழே போடுற பக்கம் திருப்பிக்கலாம். ஃபைனலி நம்மளுடைய நிக்கர் ரெடி ஆகிடுச்சு. அதாவது பாய்ஸ்க்கு போடுற பேண்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இனி வரும் அப்கமிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு உங்கள் பொண்ணான கைகளினால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.